My dear students, this is Salazar Max. In the first chapter, relations and functions, we have seen so many sums on relations. We have worked out many problems. Now we are going to attend the concept of functions in the first chapter. Before getting into the chapter, we need to know the basic definitions of function, different types of functions like this. Now, beginning, we need to know what is one-to-one function, what is on-to function. There are different kinds of functions: one-to-one function, on-to function, into function, many-to-one function, identity function, constant function, signum function, modulus function, like this. There are so many functions. Now, as a basic concept, we need to know these two concepts first. One-to-one function. Here, given a function f from the set A to the set B. For defining a function, we need two sets. On these two sets, we define the function. The function f from A to B. F A ஆரம்பிச்சு B. Now, this A is called the domain. Is called the domain of the function, and B is called the codomain of the function. Codomain of f. Now, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சில வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர் நிறையா வரும். ஒவ்வொரு வேல்யூ இங்கே போடவோ இங்கே நமக்கு ஒவ்வொரு ஆன்சர் வரும். இந்த வேல்யூ போடுற வேல்யூ, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ எல்லாமே பேர் வந்து இன்புட் வேல்யூஸ். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குற எக்ஸோட வேல்யூ எல்லாம் இன்புட் வேல்யூஸ். ஒவ்வொரு இன்புட் வேல்யூக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். அந்த ஒவ்வொரு ஆன்சருக்கு பேர் அவுட்புட். இந்த இன்புட் எல்லாம் உள்ளது வந்து டொமைன். இந்த அவுட்புட் அண்ட் வேல்யூலாம் வர இல்லை கண்டென்ட் உள்ள வந்து கோடொமைன். இந்த ரெண்டு கான்செப்ட். நவ் தி ஃபங்க்ஷன் is said to be an one-to-one function if or f is said to be a one-to-one function. One-to-one function if different or distinct elements in A have distinct elements in B. இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அங்கே ஒவ்வொரு யூனிக்கான எலமெண்ட் இருக்கும். பியில் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அங்கே பியில் வந்து ஒரு யூனிக்கான எலமெண்ட் இருக்கும். அதுதான் நான் எப்படி சொல்கிறோம், இஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ, இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் பி. இந்த டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு தான் பேர் இமேஜின் பேர். ஏல உள்ள ஒரு நம்பர் எடுத்து கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தா அது இமேஜ் ஆஃப் திஸ் நம்பர் அப்படி தான் இமேஜ் வரும். Now, as a diagrammatic representation, we can have this set A and set B. Between these two, the function f exists. Now we call it as A, B, C, D. Here we took condition 3, 4, -1, 8, 7 like this. Now we are connecting this thing. Now there are 4 elements in A. Here the domain contains 4 elements. The codomain contains 5 elements. இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கான்னு பார்த்துங்க. ஏவோட இமேஜ் 3, பியோட இமேஜ் 4, சியோட இமேஜ் -1, டியோட இமேஜ் 8. இது 7 விட்டுருலாம், அதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே உள்ள எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கணும். இங்கே உள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ ஏக்கு இமேஜ் உண்டு, ஆனால் ஒரு இமேஜ் தான் உண்டு, ஒரு ஏரோ மார்க் தான் இருக்குது. இப்போ பிக்கு இமேஜ் வந்து 4, பியிலேருந்து ஒரு ஏரோ மார்க் தான் இருக்குது. சியோட இமேஜ் வந்து -1, சியிலேருந்து ஒரே ஒரு ஏரோ மார்க். டியோட இமேஜ் 8, அதுக்கும் ஒரே ஒரு ஏரோ மார்க் தான் இருக்குது. இங்கே எந்த நம்பரும் ஏரோ மார்க் இல்லாமல் இல்லை. எல்லா நம்பருக்கும் இமேஜ் இருக்குது, எல்லாம் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது, யூனிக் இமேஜ். therefore in this type of function is called a one-to-one function. இதில் எதுவும் மீதி இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் மீதி இல்லாமல் எல்லாத்துலேயும் ஏரோ மார்க் போகணும். ஒவ்வொரு எலமெண்ட்லேருந்து ஏரோ மார்க் போகணும், ஒவ்வொருலேருந்து ஒன்று தான் போகணும். அதுக்கு ஒன்-டு-ஒன். அதனால பேர் வந்து one-to-one. Now we are going to see another definition of on-to function. Here is also given a function f from the set A to the set B. Now here A is also as we know, A is a domain, and B the codomain of f. Now f is said to be onto if the range of f
if the range of f equal to the codomain. கோடமைனும் ரேஞ்சும் இதில் வாட் இஸ் ரேஞ்ச், இந்த கணக்கு பார்த்தீங்க வாட் இஸ் ரேஞ்சுன்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு இது ஃபுல்லாக டொமைன், இது ஃபுல்லாக கோடொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஏரோ மார்க் எதில் போய் முடியுதோ அந்த நம்பர் மட்டும் கலெக்ட் பண்ணி போடுங்க. இப்போ ஏக்கு வந்து 3ல் முடியுது, அடுத்தது வந்து 4, அடுத்தது வந்து -1, இது வந்து 8. இந்த 4 நம்பர், இந்த 4 அவுட்புட் மட்டும்தான் உள்ள செட்டு ரேஞ்சுன்னு பேர். இது ஃபுல்லாக பார்த்தா டொமைன், இது ஃபுல்லாக பார்த்தா கோடொமைன். இந்த ஏரோ மார்க் முடிகிற நம்பரை மட்டும் பெருக்கி போட்டோம், தட் இஸ் கால்ட் ரேஞ்ச். இப்போ இங்கே வந்துருங்க, கோடொமைனும் ரேஞ்சு ஒன்றா இருக்கணும். கோடொமைனும் ரேஞ்சும் ஒரே நார் தான் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் செட் பி ஆன் டு. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இருந்தால் யூ கேன் கால் இட் அஸ் ஏ, another set B. This Venn diagram, the force mean the function f exists. Now 5, 6, 7, 8, -1, -2, -3, -4. Here 5 is connected to -2, 6 is to -1, 7 to -3, 8 to -4. Some relation போட்டாச்சு, function நீங்கள் டிஃபைன் பண்ணியாச்சு. Now codomain equal to இந்த செட்டு ஃபுல்லாக -1, -2, -3, -4. ரேஞ்ச் ஈக்குவல் டு இந்த ஏரோ மார்க் முடிகிற இடம் 5க்கு வந்து -2, 6க்கு வந்து -1, 7க்கு -3, 8க்கு -4. இப்போ கோடமைன் ரேஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டு ஈக்குவல். இது இடம் மாதிரி இருக்க அவ்வளோதான், செட்டில் இடம் மாதிரி இருக்கலாம். கோடமைனோட 4 நம்பரும் ரேஞ்சோட 4 நம்பரும் ஈக்குவல். therefore codomain equal to range. Therefore f is onto. This is an example for one-to-one function and on-to function. If a function is both one-to-one and on-to, that is called a bijective function. It is called bijective. If a function is both one-to-one and on-to, it is called a bijective function. You can see many examples like this. Basically, just fix in your mind the complete definition of the one-to and on-to. Thank you. Subscribe RSR Max, comment and like.